மகிழ்ந்து கலிகூறும்படியாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறது 2025க்காக எல்லார் கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகவும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகவும் கர்த்தர் இந்த புதிய ஆண்டில் நமக்கு உதவி செய்வாராக. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று நம்முடைய ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் சத்தமா சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தரை எல்லாரும் பிரஸ்தாபப்படுத்துவோமா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவரை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறவர். அவர் படைத்திருக்கிற, அவர் கொடுத்திருக்கிற இந்த 2025க்காக எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாங்கள் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இதோ நாம் போர்டில் பார்க்கிறோமாக, நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. அந்த ஆண்டவரை நாம் துதிப்போமா? உன் வாய்களை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன் என்று சொல்லியிருக்கிற ஆண்டவர். அவரை எக்காலமும் அவர் துதிக்க ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். எல்லா நேரத்திலும் அவர் நம் துதிகளுக்கு பாத்திரராய் இருக்கிறார். அந்த ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் துதிக்க அழைக்கப்படுகிறோம். கர்த்தர் அவர் நமக்கு பாராட்டி இருக்கிற கிருபைக்காக நல்ல சுகத்தோடு பலத்தோடு இந்த 2025க்குள்ள நம்மை கொண்டு வந்திருக்கிறபடினால எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிற கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத பாக்கியத்தை நீங்க எங்களுக்கு தந்திருக்கீங்களே அப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஆண்டவர் படைத்த ஒரு வெற்றியின் ஆண்டாக இந்த ஆண்டை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நமக்கு ஒரு வெற்றியின் ஆண்டாக, இது எந்த விதத்திலும் சாத்தானுக்கு தோல்வியை கொடுக்கவும் நாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் எப்பொழுது ஜெயம் பெறுகிற பிள்ளைகளாய் காணப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படியாய் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடும். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது என்று பாடும்போது வெற்றியின் ஆண்டு இது என்று சொல்லி பாடி நம் ஆண்டவருக்குள்ள மகிழ்ந்து நாம் களி கூறுவோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் ஆண்டிது, இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடு. ஒரு விஷயம், ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாடிது, இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், எல்லார் கை தட்டி பாடுவோம். ஆமென். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஆமென். அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா. வெற்றி உண்டு, அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா. வெற்றி உண்டு. எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். ஆமென். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் ஆமென் எனக்கு எதிராய் என்ன செய்ய முடியும்? ஓ, உம்மை துதிக்கிறோம். உலக மனிதர்கள் எனக்கு எதிராய் என்ன செய்ய முடியும்? தோல்வி, தோல்வி இல்லை, வெற்றி பவனி செல்வி. ஆமென். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாடிது, இங்கு அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடு. எனது
எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். ஆமென். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். நீதிமான்களின் கூடாரத்திலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். ஓ நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா. தள்ளப்பட்ட கல் கட்டிட தாங்கிடும் மூளைக்கல் ஆயிற்று. தள்ளப்பட்ட கல் கட்டிட தாங்கிடும் மூளைக்கல் ஆயிற்று. கர்த்தர் செயலில் அதிசயம் இது, கைதட்டி பாடுங்கள். ஆமென். கர்த்தர் செயலில் அதிசயம் இது, கைதட்டி பாடுங்கள். தோல்வி இல்லை எனக்கு, ஆமென். வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமை நிறைவாக்கி நடத்தினீரே. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. அதற்கு நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். ஆமென். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். ஓ நன்றி நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். புது வாழ்வு புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். முந்தினவைகளில் முந்தினதை யோசிக்காமல், முந்தினதை யோசிக்க வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் சொன்ன ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆக அவரை நோக்கி பார்த்து பாடுவோம். கர்த்தர் புதிய காரியங்களை செய்வார். இந்த ஜனவரி மாதத்துல 2025 நம் வாழ்க்கையில செய்வார். ஆமென். தொடர செய்தி சாம்பலை சிங்காரமாக்கி. நன்றி நன்றி முழு மன
கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். கண்ணீரோடு கூட விதைக்கிறவர் கம்பீரத்தோடு அறுப்பான் என்று சொன்னீரே. இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் ஆண்டவரே, நாங்கள் கடந்த ஆண்டில் கண்ணீரோடு விதைத்தது எல்லாம் கம்பீரத்தோடு அறுக்கும்படியாய் நீர் எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. நீர் எங்களுக்கு உதவி செய்யும். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறீரே. இந்த கால வேளையில் உம்மை ஆராதிக்கிற, உம்மை துதித்து மகிமைப்படுத்துகிற இந்த வேளையில் கர்த்தர் எங்களோடு கூட நீர் இருந்து எங்களை நடத்தும்படியாய் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே இந்த வேளையில் தொடர்ந்து எங்களை நடத்துவீராக, தொடர்ந்து எங்களை நடத்துவீராக. நீர் எங்களை மார்போடு அணைக்கிற ஆண்டவர், கரம் பிடித்து கண்மலை மேலே கொண்டு போய் நிறுத்துகிற ஆண்டவர். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு எப்பொழுதும் போதுமானவர். இந்த கால வேளையில் எங்கள் முழுமையும் உமக்கே என்று சொல்லி நாங்கள் அர்ப்பணிக்க எங்களுக்கு கிருபை தாரும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நம்முடைய ஆண்டவர் நம்மை கண்மலையின் மேல் உயர்த்துகிற தேவன். அவர் இந்த வேளையில் நம்முடைய முகத்தை ஒருவேளை மனிதர்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். உடைந்து சுக்குநூறாய் போன அந்த இருதயத்தை உருவாக்க நம்முடைய ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். யாரோ ஒருவர் சொன்ன வார்த்தை நிமித்தம், இதோ யாரோ ஒருவர் சொன்ன ஒரு காரியத்து நிமித்தம், இதோ குடும்பத்தில் எதிர்கொள்கிற சில பிரச்சனை நிமித்தம் மன அழுத்தத்தோடு இருதயம் உடைந்த நிலையில் ஆண்டவருடைய சமூகத்து வந்திருக்கிறீர்களோ, கர்த்தர் உங்களை காண்கிறார். ஆகாரை கண்டவர் உங்களை காண்கிறார். இதோ சகைவு கண்டவர் உங்களை காண்கிறார். நத்தானியலை கண்டவர் நம்மையும் காண்கிறார். நம்மையும் கண்டு நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றி போட்டு நம்முடைய தேவைகளை சந்திக்க நம்முடைய ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். அந்த ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போமா? அந்த ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, இந்த கால வேளையில் தொடர்ந்து உண்மையே நோக்கி பார்க்கிறோம். என் முழுமையும் உமக்கே ஆண்டவரே. இதோ பாதி கையை உலகத்திற்கும் ஆண்டவர், ஒரு கையை உலகத்துக்கு ஒரு கையை உமக்கும் என்று அல்ல, 2 கையையும் உமக்கு நேராய் உயர்த்தி என் முழுமையும் உமக்கே ஆண்டவரே, என் முழுமையும் உமக்கே இயேசுவே என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்திலே நம்மை அர்ப்பணிப்போமா? நம்மை முழுமையாக அர்ப்பணிக்கும் போது அவர் நம்மை ஏற்று நடத்த வல்லவராக இருக்கிறார். அரை குறையோடு அல்ல, குந்தி குந்தி அல்ல, 2 மணலையோடு அல்ல. எலியா சொன்னாரே, எம்மற்ற 2 நினைவுகளோடு கூட நீங்கள் இருப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை ஆராதிங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை ஆராதிங்கள் சொன்னாரே. நமக்குள்ளே 2 நினைவுகள் வேண்டாம், குந்தி குந்தி நடக்கிற அனுபவம் வேண்டாம். ஆண்டவரே, எங்கள் முழுமையும் உமக்கே தந்து எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி நம்மை அர்ப்பணிப்போமா? ஹல்லேலூயா. அவர் நம்மை நடத்த போதுமானவராக இருக்கிறார். அவர் நம்மை வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தேற்றுவது போல் என் தேசம் தேற்றுவார். ஒரு தேற்றுவது போல் என் தேசம் தேற்றுவார். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு
செய்தவரே, மனித தூற்றும் போது உம்மில் மகிழ செய்தவரே, அதை தாங்கிட பலன் கொடுத்து தயவாய் அடைப்பவரே, அதை தாங்கிட பலன் கொடுத்து தயவாய் அடைப்பவரே, என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மையா என்று நான் அறிவேன். ஓஹோ, என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மையா, உண்மை உள்ளவரே, என்றும் நன்மை செய்பவரே, உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மை செய்பவரே, என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை. வாழ்க்கை பயணத்தில் எங்களோடு வாரும் என்று பாடுவோமா? வாழ்க்கை பயணத்திலே மிகத்தூடாய் வரும் 2025 எங்கள் ஒவ்வொரு நாள் பயணத்தில் மேகத்தூடாய் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட பகலிலே மேக ஸ்தம்பமாய் இரவில் அக்கினி ஸ்தம்பமாய் இருந்தவரே, வந்தவரே, எங்களோடு கூட உடைய வார்த்தையின் திரு உணவாய் உடைய வார்த்தையை கொண்டு ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்தும் அப்பா. ஏசப்பா, உடைய வார்த்தையின்படி எங்களை நடத்தும். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் நான் அறிவேன். உண்மை உள்ளவரே, உள்ளவர், என்றும் நன்மை செய்பவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவர், நன்மைகளையே செய்கிற நம்பிக்கைக்குரிய நாயகன் அவர். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் நான் அறிவேன். இயேசுவின் மகா அன்பிதே அதன் ஆழம் அறியலாகுமோ, இதற்கு இணையேதுவே இல்லை, இணையேதுவே இல்லை. இயேசுவின் ஆமென். உம்முடைய அன்புக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மாறாத அன்பு, எங்களை மாற்றுகிற அன்பு, உம் பக்கம் எங்களை திருப்புகிற அன்பு, அந்த அன்புக்காய் ஸ்தோத்திரம். உள்ளத்தாலவரை தள்ளினோ, தம் உள்ளம் போல நேசித்ததனா. ஆண்டவரே, இந்த 2024 கடக்க உம்முடைய அன்பு எங்களுக்கு உதவி செய்தது, அதற்காக ஸ்தோத்திரம். உள்ளத்தாலவரை தள்ளினோ, தம் உள்ளம் போல நேசித்ததனா. ஆதிதேவன் பலியானாரே, இயேசுவின் மகா அன்பிதே நாளும் அறியலாகுமோ, இதற்கு இணையேதும் இல்லை, இணையேதும் இல்லை. இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, இரக்கம் உள்ளவரே, இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவர், நீடிய சாந்தம், பொறுமை, அன்பு நிறைந்து வாழ்பவரே, நிறைந்து வாழ்பவரே, நீடிய சாந்தம், பொறுமை, அன்பு
நிறைந்து வாழ்பவரே, என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜா ஆமென் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே சோத்திரமே சோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே உமக்கே சோத்திரமே ஆமென். சோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே ஸ்தோத்திரமே சோத்திரமே சோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே ஒரு விஷயம் எல்லாரும் ஸ்தோத்திரமே சோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. அப்பா ஸ்தோத்திரமே. எல்லா சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோமா? ஸ்தோத்திரமே உயிருள்ள. இந்த வருடத்தில் ஒவ்வொரு நாளிலும் இன்னொரு விஷயம் எல்லாரும் ஐயா ஸ்தோத்திரம். உமக்கே என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும். எந்த ஸ்தானத்தில் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் சொல்லிட்டு ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போ. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரம். கரங்களை எல்லாம் உயர்த்தி சொல்லுமா இருக்கா? நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி எல்லாரும் எல்லா கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள். தயவுசெய்து எல்லாரும் உங்க கரத்தை உயர்த்தி இன்னும் ஒரு விஷயம் உங்க வலது கரத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம். ஆண்டவருக்காக உங்க கரங்களை உயர்த்தட்டும். தேவானை மகிமைப்படுத்தும்படி, ஏசப்பாவை மகிமைப்படுத்தும்படி இன்னும் ஒரு விசை ஐயா ஸ்தோத்திரம். ஆமென் அல்லேலூயா எல்லாமே இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்கார்வோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. எல்லாரும் சத்தமாக சொல்லுமா? தேவராஜையா சத்தம் தான் எல்லாம் கேட்குது. மற்றவங்க எல்லாம் சேர்த்து சொல்லுமா? அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாக்குத்தத்த வசனத்தை ஒரு வாசிப்போம். மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதின் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். எப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை நாம் பிரஸ்தாபப்படுத்தும் பொழுது ஆண்டவர் நம்மிடத்தில் வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். இந்த யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்தில் முதல் 21 வசனங்களில் 10 கட்டளைகள் அங்கே வருகிறதை நாம் பார்க்கலாம். 22லிருந்து 26 வரை இன்றைக்கு முதல் வேதபட வாசி கேட்ட அந்த பகுதியிலே தேவனை எப்படி தொழுது கொள்வது, வனாந்தரத்தில் சென்று கொண்டிருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் மற்ற மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த விக்கிரக வணக்கங்களை மற்ற காரியங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது தங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் இருந்தால், தங்களை நடத்தக்கூடிய ஒரு தெய்வம் இருந்தால் நல்லதுங்கிற எண்ணத்தில் அவங்களுக்குள்ள பல எண்ணங்கள் வந்தபடினாலே எப்படி தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்பதை குறித்து இங்கே இந்த வசனங்களிலே ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 23ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது அங்கே நாம் எப்படி வாசிக்கிறோம்?
நீங்கள் எனக்கு ஒப்பாக வெள்ளியினாலே தெய்வங்களையும் பொன்னினாலே தெய்வங்களையும் உங்களுக்கு உண்டாக்கவே வேண்டாம். அல்லேலூயா. வாசிங்க. மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதின் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் நீ செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மிடத்துல வந்து எப்பொழுது நம்மை ஆசீர்வதிப்பாராம்? அவருடைய நாமத்தை நாம் பிரஸ்தாபப்படுத்தும் போது. இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் மத்தியில் ஆண்டவர் வந்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் மண்ணினாலே ஒரு பலிபீடத்தை உண்டாக்க வேண்டும். அதில் மேல் ஆடுகளையும் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாக சமான பலியாக செலுத்த வேண்டும். 25ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, கல்லினால் பலிபீடத்தை உண்டாக்க வேண்டுமாகில் அதை வெட்டின கல்லுகளால் கட்ட வேண்டாம். அதன் மேல் உளியிட்டவுடனே அது அசுசிப்படுத்துவாய். கல்லினாலே எனக்கு ஒரு பலிபீடத்தை நீ கட்ட வேண்டாம் என்றே ஆண்டவர் சொல்கிறார். உளியினால கல்லை எடுத்து ஒரு பலிபீடத்தை உண்டாக்க நினைக்கும் போது நீ விக்கிரகமாக சிலையாக நீ வடிக்கக்கூடும். என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாக வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் உண்டாகும் எந்த ஒரு ஒப்பான சொரூபத்தை நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவர்களை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் 10 கட்டளையில் முதல் 2 கட்டளையில் சொன்ன பிரகாரம் இங்கே மண்ணினால் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு. நம்முடைய முற்பிதாக்களை பார்த்தால் அவர்கள் போகிற வழியில் ஆங்காங்கே பலிபீடம் கட்டி ஆண்டவரை தொழுது கொள்வதை நாம் பார்க்கலாம். அவர்கள் ஆங்காங்கே பலிபீடம் கட்டி அந்த இடத்துல ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஆண்டவரை ஆராதித்த காரியத்தை நாம் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் வாழ்க்கையில் பார்க்கலாம். இந்த மண்ணினால பலிபீடத்தை கட்டும் பொழுது அதை திரும்ப சரி செய்து அந்த இடத்தை ஒரு விக்கிரக ஆராதனையாக அந்த இடத்தை மீண்டும் ஒரு ஆராதனை ஸ்தலமாக மாற்றிக்கொண்டு அதே இடத்தையே சேவிக்கக்கூடிய ஒரு நிலை வர வேண்டாம் என்பதற்காக அங்கே மண்ணினாலே ஒரு பலிபீடத்தை நீ உனக்கு உண்டாக்கு என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அங்கே நீ பலிகளை செலுத்து, ஆடுகளையும் மாடுகளையும் சமான பலியாக சர்வாங்க தகன பலியாக செலுத்து என்று சொல்லி இங்கே ஆண்டவர் சொல்கிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துக்குள் அருமையான தேவப்பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் ஆவியாய் இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் இந்த உலகத்தில் நம்மை தேடி வந்து பிதாவுடைய இந்த ஒரே பேரான குமாரன் இந்த உலகத்தில் நம்மை தேடி வந்து நமக்காக தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி அவர் கல்வாரியிலே நமக்காக மரித்தார். நாம் வாசிக்கேட்ட எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது அங்கே நாம் இப்படி வாசித்தோம், நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு. அல்லேலூயா. நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, அதற்குரியவைகளை புசிக்கிறதற்கு கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கு அதிகாரம் இல்லை. வாசிங்க. ஏனென்றால் எந்த மிருகங்களுடைய இரத்தம் பாவங்கள் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரதான ஆசாரினாலே கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறமே சுட்டரிக்கப்படும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் அங்கே கொண்டு வரப்படுகிற பாவ நிவாரண பலியாக இதோ கொண்டு வரப்படுகிற மிருகங்களின் இரத்தம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரதான ஆசாரியில் கொண்டு வரப்படுகிறது. ஆனால் அந்த மிருகங்களின் உடல்களோ பாளையத்துக்கு புறம்பே சுட்டரிக்கப்படும். அதை போல இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்த செய்யும்படியாக
நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு. அல்லேலூயா. நகர வாசலுக்கு புறம்பே கல்வாரியிலே கொல்கதாவிலே நமக்காக நம் இயேசு அவர் பலிபீடமானார். நமக்காக இயேசு தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி நம்மை பரிசுத்தம் செய்யும்படியாக அவர் நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவ பிள்ளைகளே, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னால், இந்த வசனத்திலே யாத்திராம 20-24 2 வார்த்தைகளை ஒன்று பார்க்கிறோம். ஒன்று பலிபீடம், இன்னொன்று பலி. மண்ணினாலே பலிபீடத்தை உண்டாக்கு, அதிலே உன் ஆடுகளையும் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாக சமான பலியாக செலுத்து என்று அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். ஆம், எபிரேயரில் வாசித்தோம், நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, அந்த பலிபீடம் இயேசுவே. அல்லேலூயா. பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளை, அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. எல்லாம் பாடுவோம். அடியேனை அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. கல்வாரியின் கல்வாரியே அன்பினையே கண்டு விரை தோடி வந்தே. ஆமென். அன்பினையே கண்டு விரை தோடி வந்தே. கழுவும் திருரத்தாரே கருணிக இருதயத்தை, கழுவும் திருரத்தாரே கருணிக இருதயத்தை. நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு. அந்த பலிபீடம் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இன்றைக்கு அந்த பலிபீடமாக அவருடைய சரீரத்தோடு அவருடைய இரத்தத்தோடு பலியாக நம்முடைய திருசமூகத்தில், ஆண்டவருடைய திருசமூகத்தில் இதோ இந்த மேசையில் அவர் பலியாக வைக்கப்பட்டிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய பலிபீடமாகிய இயேசு அண்டை நாம் வந்து நம்முடைய பலிகளை எல்லாம் அவருடைய சமூகத்தில் வைத்து அவரை துதிக்கிறவர்களாக, அவரை ஆராதிக்கிறவர்களாக, அவரை தொழுது கொள்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை தொழுது கொள்ள மண்ணினாலே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்று சொன்ன ஆண்டவர், அவர் நமக்கு பலிபீடமாக, அவர் நம்ம எல்லோருக்கும் இதோ நம்முடைய பாவங்களை போக்குகிற இதோ பலியாக தன்னையே ஒப்பு கொடுத்து அவர் பலிபீடமாக தன்னையே அவர் மாற்றி இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த பலிபீடமாக இருக்கிற அந்த ஆண்டவரண்டை நாம் இதோ அவரண்டை வந்து அவரை தொழுது கொள்ளும் பொழுது, அவருடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது, என் நாமத்தை பிரசாப்படுத்தும் எந்த ஸ்தானத்தில் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆபிரகாம் போகிற இடமெல்லாம் ஆண்டவருக்கு பலிபீடம் கட்டி தொழுது கொண்டான். ஒரு நாள் அவனுடைய 100 வயதில் கொடுத்த அவருடைய நேசகுமாரனை இதோ நான் காட்டுகிற மோரியா மலையிலே இதோ கொண்டு வந்து பலியாக அவரை செலுத்து என்று சொன்ன பொழுது, அந்த மோரியா மலையை நோக்கி அதிகாலையிலேயே கடந்து சென்று தன்னுடைய மகனை அங்கே பலிபீடத்தை உண்டாக்கி அதிலே எல்லா விறகுகளை அடுக்கி பலியாக தன்னுடைய மகனை கிடத்தி அவரை வெட்டும்படியாக கரங்களை உயர்த்தின போது ஆண்டவர் சொன்னார், பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே என்று சொல்லி அங்கே ஒரு ஆட்டு கடாவை அவனுக்கு காண்பித்து தேவையெல்லாவற்றையும் சந்தித்து யெகோவா ஈராக எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து கொண்டு, இதோ நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடினாலே நான் உன்னை ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாக வைப்பேன், உன் சந்ததி வழியாய் உன் குடும்பங்கள் வழியாய் ஜாதிகள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் ஆசீர்வதித்ததை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் விசுவாசிகளின் தகப்பன் என்கிற நிலைக்கு உயர
அவன் ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற அவன் ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து தன்னுடைய மகனை அப்படியே பலிப்பொருளாக பலிபீடமாக அவரிடத்தில் அர்ப்பணிக்க துணிந்தபடினாலே தேவன் அவரை ஆசீர்வதித்தார். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதித்து உன்னை நான் பெருகப்படுவேன் சொன்ன ஆண்டவருடைய வார்த்தை, அவன் ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையின்படியே தன்னுடைய மகனை பலியாக பலிபீடத்தில் ஒப்பு கொடுத்தபடினாலே தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆண்டுடைய சமூகத்துக்கு வரும்போது இதோ இங்கே அவரை பலிபீடமாக நம் மத்தியிலே அவர் இருக்கிற அவருடைய சமூகத்தில் நம்மை அப்படியே அர்ப்பணிக்கும் போது இதோ அவருடைய பலிபீடத்தில் பலியாக நாம் நம்மை ஒப்பு கொடுத்து அவரை ஆராதிக்கும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அவருடைய சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் இதோ அவரை தொழுது பொழுதெல்லாம் இதோ பலிபீடமாக இந்த இடத்துல புல்பீட்டு என்று சொல்லி நாம் சொல்கிறோம். இந்த இடம் ஒரு புல்பீட்டாக ஒரு பரிசுத்த பீடமாக இங்கிருந்து வரக்கூடிய அந்த கர்த்தருடைய வார்த்தைகளுங்கிற அந்த பலிபீடத்துக்கு நம்மை அப்படியே அர்ப்பணித்து நம்மை பலியாக ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் இதோ அந்த ஆராதனையிலே நம்மை அர்ப்பணித்த நிமித்தம் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். என் எண்ணம் போல நான் நடப்பதற்கு அல்ல ஆண்டவரே, என் சித்தப்படி அல்ல உம் சித்தத்தின்படி நடக்க எஜமானாகி உம்மிடத்தில் இதோ அடிமையாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன், இதோ குயவனாகி உம்மிடத்தில் களிமண்ணாக என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி பலிபீடமாக இருக்கிற அவரிடத்தில் பலியாக நம்மை அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் இதோ நம்மிடத்தில் வந்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்மிடத்தில் வந்து நம்மை அவர் ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். இந்த காலை வேளையில் ஆண்டவரே உம்முடைய பலிபீடத்தில் ஆண்டவரே எங்களையே படைக்கிறோம் என்று சொல்லி நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை படைக்க வேண்டும். இதோ நம்முடைய எண்ணம் போல நாம் கடந்த ஆண்டுகளிலே நடந்திருக்கலாம். இதோ நம்முடைய மனதும் மாமிசமும் விரும்பினதை கடந்த 2024 மற்ற முன்பாக நாம் செய்திருக்கலாம். ஆண்டவருடைய பலிபீடத்தில் நம்மை படைத்து விட்டால் ஆண்டவரே நீர் என்ன விரும்புகிறீரோ அது என் வாழ்க்கையில் நடக்கட்டும், உம்முடைய சித்தத்திற்கு என் சித்தத்தை வளைத்து கொள்ளும், இதோ உம்முடைய வார்த்தையின்படி என்னை உருவாக்கும் என்று சொல்லி பலிபீடமாகி அவரிடையில் நம்மை ஒப்பு கொடுப்பதற்கு அது சமமாக இருக்கிறது. ரோமர் 12:1 வாசிக்கும் பொழுது அங்கே நாம் இப்படி வாசிக்கிறோம், அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறோம். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. அல்லேலூயா. நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் அவருடைய சமூகத்தில் அவருடைய இதோ பலிபீடத்தில் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது அதுவே ஒரு புத்தி உள்ள ஆராதனை, அதுவே ஆண்டவருக்கு பிரியமான ஒரு ஆராதனையாக இருக்கிறது. ஆக ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே எங்களை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி நாம் அர்ப்பணிப்போம். என் எண்ணம் போல நான் அலைந்தேன், என்னை தடுத்திட யாரும் இல்லை, இதோ அன்பை அறிந்து சித்தம் செய்ய ஓடி வந்தேன் என்று சொல்லி பக்தன் ஒருவர் பாடுகிறான். ஆம், நம்மை ஆண்டவருடைய கரத்தில் அப்படி அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவரே என் எண்ணங்கள் எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு நீரே கதி என்று சொல்லி பலிபீடமாகி உம்மண்டை என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் அவருடைய பலிபீடமாக நம்மை நாம் அவரை தொழுது கொள்ளும் பொழுது ஆண்டவர் நம்மிடத்தில் வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். அங்கே வேதம் சொல்கிறது, அந்த வசனத்துக்கு திரும்பவும் 20:24 யாத்திராகமம் இப்படி வாசிக்கிறோம், மண்ணினாலே ஒரு பலிபீடத்தை கட்டி
அதன் மேல் உன் ஆடுகளையும் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி எந்த ஸ்தானத்தில் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அந்த பலிபீடத்தில் நாம் நம்மை அப்படியே ஒப்பு கொடுப்பு மட்டுமல்ல, பலியாக ஆடுகளை மாடுகளை சர்வாங்க தகன பலியாக சமான பலியாக கொடுத்தது போல நாம் பலியாக நம்மை கொடுக்க வேண்டும். பலி என்று சொல்லும் பொழுது அதே எபிரேயர் 13ஆம் அதிகாரம் அங்கே 15ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது இப்படி வாசிக்கிறோம். 15ஆம் வசனம், ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுது தேவனுக்கு செலுத்த கடவோம். அவரை தொழுது கொள்கிற நாம், பலிபீடமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அவரை தொழுது கொள்கிற நாம் பலியாக நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது அவரை நாம் துதிக்க வேண்டும். அல்லேலூயா. துதி என்கிற பலியை, துதி என்கிற உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை, அவருடைய நாமத்தை பிரசாப்படுத்தி நாம் ஏறெடுக்கும் பொழுது உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆக ஸ்தோத்திர பலி என்கிற இந்த துதியை நீங்களும் நானும் ஒவ்வொரு வேளையும் ஆண்டவர் நோக்கி பார்த்து இதோ நாம் ஏறெடுக்கும் போது கர்த்தர் நம்மிடத்தில் வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். துதி செலுத்துதல் சூழ்நிலையை பொறுத்து அல்ல. ஆலயத்துக்கு வரும்போது அதுக்கு ஒரு சூழ்நிலையை நாம் கொடுக்கும்போது, இப்பொழுது துதி ஆராதனை சொன்னபோது நாம் துதிக்கிறோம். அதிலும் அநேகர் நாம் இன்னும் சரியாக உருவாக்கப்படாமல் இருக்கிறோம். அந்த சூழ்நிலையிலேயாவது நீங்கள் துதிக்க கற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் மற்ற சூழ்நிலையில் உங்களால் துதிக்கவே முடியாது. அல்லேலூயா. உங்களுக்கென்று ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இப்பொழுது ஆண்டவரை துதியுங்கள் என்று சொல்லும் பொழுது தேவன் உங்களுக்கு செய்திருக்கிற நன்மைகளை எண்ணி நீங்கள் ஆண்டவரை துதிக்க வேண்டும். கர்த்தாவே, எனக்கு ஜீவனை தந்திருக்கிறீரே, என் நாசியில் உள்ளே போகிற மூச்சை நான் வெளியே விடும்படி எனக்கு சுவாசத்தை தந்திருக்கிறீரே, என்னுடைய உள் உறுப்புகள் எல்லாம் நன்றாக இயங்கும்படி செய்திருக்கிறீரே, எனக்கு உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நல்ல சுகத்தை தந்திருக்கிறீரே, என்னுடைய ஜாயிண்ட்டுகள் எல்லாம் நல்ல இயங்கும்படி உதவி செய்திருக்கிறீரே, நான் நன்றாக நடந்து ஆலயத்துக்கு வர போக உதவி செய்கிறீரே, நான் நன்றாக பேச நன்றாக சாப்பிட எவ்வளவு சாப்பிட்டாலும் வயிறுக்கு தாங்காததுக்கு மிஞ்சி சாப்பிட்டாலும் ஜீரணமாக உதவி செய்கிறீரே, என் கல்லீரல், நுரையீரல், இருதயம், என்னுடைய குடல்கள், சிறுகுடல், பெருகுடல், என்னுடைய சிறுநீரகம் எல்லாம் நன்றாக இயங்க செய்திருக்கிறீரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவரை நாம் துதிக்க வேண்டும். நமக்கு இருக்கிற ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த சரீரத்தில் கொடுத்திருக்கிற அவயங்களுக்காக நீங்களும் நானும் துதிக்காவிட்டால் வேறு யார் துதிப்பார்கள்? அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுமா? அல்லேலூயா. எத்தனையோ பேருக்கு இதோ அவங்க ஆண்டவரை துதிக்கக்கூடிய விதத்தில் அவங்களுக்கு பல இதோ மாற்றுத்திறனாளியாக இருக்கிறவர்களுக்கு பல தடைகள் இருக்கிறது. அவைகள் மத்தியிலும் ஆண்டவர் உற்சாகமாக துதிக்கிற எத்தனையோ மாற்றுத்திறனாளிகளை பார்க்கிறோமே. அவர்களெல்லாம் பார்க்கும்போது நாம் துதியாமல் இருக்க முடியுமா? உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன் என்று சொல்லி பக்தன் பாடுகிறாரே. நாம் ஆண்டவரை எவ்வளவாய் துதிக்க வேண்டும். ஆக இந்த ஸ்தோத்திர பலி ஆண்டவரை துதிக்கிற ஒரு உதடுகளின் கனியாக இருக்கிறது. ஆக இந்த ஸ்தோத்திர பலியை ஆண்டவருக்கு நாம் செலுத்தும் போது ஆண்டவர் நம்மிடத்தில் வந்து நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஒரு பழைய பாடல், பெர்க்மான்ஸ் பாடல், ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கே துதியும் கனமும் மகிமையும் ஏசு அப்பாவுக்கே. அதில் 2 சரணம் பாடுவோமா? ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. சுகம் தந்தீரே, நன்றி ஐயா, சுகம் தந்தீரே, நன்றி ஐயா, பலன் தந்தீரே, நன்றி ஐயா,
நன்றி. எல்லாரும் ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கரமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அம்மாவுக்கு, துதியும் கரமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு. அன்பு கூர்ந்தீர் நன்றி ஐயா, அன்பு கூர்ந்தீர் நன்றி ஐயா, அரவணைத்தீர் நன்றி ஐயா, அரவணைத்தீர் நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதிய கரமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதிய கரமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு. ஆமென். ஒரு விசுவாசி கடவுளை துதிக்கும் பொழுது, கடவுளை ஸ்தோத்திர பலியிட்டு துதிக்கும் பொழுது சும்மா துதிக்க முடியாது. அவர் மேலுள்ள அன்பின் உறவுல நாம் இணைந்து இருக்கும்போது தான் ஆண்டவரை துதிக்க முடியும். இன்னைக்கு அநேக நேரத்தில் நம்மளால் துதிக்க முடியாமல் போவதற்கு காரணம் ஆண்டவரோடு ஒரு நல்ல ஒரு அன்பின் உறவுல இல்லை. அவர் மேலுள்ள விசுவாசத்தில் நாம் குறைபட்டு இருக்கிறோம். அவர் மேலுள்ள நம்பிக்கையில் நாம் குறைபட்டு இருக்கிறோம். இந்த புதிய ஆண்டில் ஆண்டவரே, சோத்திர பலிகளை, உதடுகளின் கனியாகிய சோத்திர பலியாகிய துதியை உம்மேலுள்ள அன்பிலே நான் செலுத்த, உம்மோடுள்ள உறவின் உச்சத்தில் நான் செலுத்த, எப்படி நம்முடைய அன்புக்குரியவர்களோடு கூட நாம் அவரை புகழ்ந்து பேசுவோமோ, நாம் அவர்களை புகழ்ந்து பாடுவோமோ, அவ்விதமாக ஆண்டவரை நாம் துதிக்க வேண்டும். துதி ஆண்டவருக்கு கொடுக்கிற ஒரு ஸ்தோத்திர பலியாக இருக்கிறது. 3 காரியங்களை வேகமாக உங்கள் மத்தியில் சொல்ல ஆசிக்கிறேன். இந்த துதிக்கும் போது முதலாவது தேவ பிரசனத்தை அது நம் மத்தியிலே கொண்டு வருகிறது. 22ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது அங்கே எப்படி வாசிக்கிறோம்? இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். துதிகளுக்குள்ளே வாசமாயிருப்பவர். ஆண்டவரை துதிக்கும் பொழுது தேவனுடைய பிரசன்னத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். பிரைஸ் பிரிங்ஸ் காட்ஸ் பிரசன்ஸ். துதி ஆண்டவருடைய பிரசன்னத்தை நமக்கு கொண்டு வருகிறது. துதி எங்கேயோ அங்கே தேவ பிரசன்னம் இருக்கிறது. ஆண்டவருடைய பிரசன்னத்தால் நிறைந்து ஆண்டவரை துதித்த தேவ பக்தர்களை அநேகரை நாம் பார்க்கலாம். குறிப்பாக வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது அங்கே 4 ஜீவன்களும் அங்கே 24 மூப்பர்களும் ஆண்டவரை அவர்கள் துதித்த பொழுது பரலோகத்தில் அவருடைய பிரசனம் நிறைந்ததை நாம் பார்க்கிறோம். வாசியுங்கள். அந்த 4 ஜீவன்களையும் சிறகுள்ளவைகளும் இருந்தன. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய பரிசுத்தர் பரிசுத்தர் இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. செலுத்தும் போது 24 மூப்பர்களும் சிங்காசனம் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடத்தை சிங்காசனத்துக்கு முன்பு பரலோகம் அங்கே அவருடைய பிரசனத்தால் நிறைகிற அந்த காரியத்தை அந்த பகுதியில் நாம் வாசிக்கும் பொழுது தெரிந்து கொள்கிறோம். அதே போல் 2 நாளாகமும் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சாலமோன் கட்டின தேவாலயத்தில் அங்கே லேவியரும் ஆசாரியரும் அவர்கள் எக்காலத்தை ஊதுகிற பாடகர்கள் பூரிக்கைகளை தாளங்களை கீத வாக்கியங்களை வாசிக்கிற நேரத்தில் அந்த வசனம் முடிகிறது. கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. ஆண்டவர் தேவாலயத்தை தம்முடைய பிரசன்னத்தினால நிரப்பினார். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தில் அங்கே சுரமண்டலத்தை இசைக்கிற வேளையில் அங்கே பார்க்க எலிசாவின் நாட்களில் ஆண்டவர் அற்புதம் செய்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சோர்வுகள், போராட்டங்கள், பலவீனங்கள் நடுவில் கர்த்தரை நாம் துதிக்கும் பொழுது ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தால்
நம்மை நிரப்புகிறார். நம்முடைய பிரசனத்தால் நிறைத்து நம்மை அந்த நிலையிலிருந்து நம்மை மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஆகையினால் துதித்தல் தேவ பிரசனத்தை கொண்டு வருகிறது. இரண்டாவதாக, துதி செய்யும் போது தேவ சமாதானத்தை அது நமக்கு கொண்டு வருகிறதாக இருக்கிறது. நாம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். எப்பொழுது இந்த தேவ சமாதானம் வருமாம்? எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் 6ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால வேண்டுதல்னால, ஆமீன், அல்லேலூயா, ஸ்தோத்திரத்தோடு கூட துதித்தலோடு கூட நாம் ஆண்டவருக்கு ஏறெடுக்கும் போது அந்த துதி தேவ சமாதானத்தை கொண்டு வரும். தேவ சமாதானத்தை கொண்டு வரும். தானியேல் சிங்கக்கவில போடப்பட போகிறார். அதை அறிந்தும் அவர் எந்த பயமும் இல்லாமல் திகிலும் இல்லாமல் இருந்தார். தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அவர் முன் செய்து வந்தபடியே செய்து வந்தார். 3 வேளை செய்து வந்தார். ஆண்டவருக்கு அங்கே பண்ணார் பாருங்க. அந்த வசனம் 10ஆம் வசனம் முடியும் போது முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார். ஸ்தோத்திரம் செலுத்தினார். அப்போ தேவ சமாதானம் அவரை ஆளுகை செய்தபடினாலே சிங்க கபில போடப்படுகிறோம் என்கிற கலக்கமோ பயமோ நடுக்கமோ அவரிடத்தில் இல்லை. தேவ சமாதானம் அவருக்குள் இருந்தது. ஆக துதிக்கிற பிள்ளைகள் தேவ பிரசனத்தால் நிரம்பியிருப்பார்கள். துதி செய்கிற பிள்ளைகளை தேவன் தம்முடைய சமானத்தை தருவார். சமானமற்ற நிலை இருக்கிறதா? ஆண்டவரை துதியுங்கள். பிரைஸ் பிரிங்ஸ் காட்ஸ் கிவன் பீஸ். கடவுளுடைய அந்த சமாதானத்தை நமக்கு அது கொண்டு வரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. மூன்றாவதாக, துதி செய்யும் போது சங்கீதம் 18ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தில் சோத்திர பலியாகி இந்த துதியை நாம் ஆண்டவருக்கு ஏறெடுக்கும் போது என்ன நடக்கிறது பாருங்கள். துதிக்கு பாத்திராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன். துதிக்கு பாத்திராகிய கர்த்தரை நான் கூப்பிடும் பொழுது, நாம் அவரை ஸ்தோத்தரிக்கும் பொழுது வசனம் சொல்கிறது, என் சத்துருக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன். யோசபாத் பழைய ஏற்பாட்டில் ஒரு நல்ல ஒரு உதாரணம். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் அவன் துதிக்கிறவர்களை பாடர் குழுவை முன்னாடி நிறுத்தி, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அங்கே பாடர் குழுவை நிறுத்தி அவன் பாடின போது, இந்த யோசபாத்துக்கு எதிராக வந்த எதிராளிகள் மோவாபியர், அம்மோனியர், சேயீர் மலை தேசத்தார் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் எழுந்து அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள் என்று வசனம் சொல்கிறது. ஆம், தேவனுடைய வல்லமை துதிக்கிற பிள்ளைகள் மத்தியில் தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறது. அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய வல்லமையை துதிக்கிற பிள்ளைகள் மத்தியிலே வெளிப்படுத்துகிறார். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது அங்கே 26ஆம் வசனத்தில் பவுலும் சீலாவும் தொழுமரத்தில் கட்டப்பட்ட நிலத்தில் நடு ராத்திரியில் துதித்து பாடினார்கள். துதித்து பாடின போது கட்டுகள் கலண்டோடின, கதவுகள் திறவுண்டன. தேவனுடைய வல்லமை கட்டுகள் கலரவும் தேவனுடைய வல்லமையினால கதவுகள் திறக்கவும் ஆண்டவர் உதவி செய்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் கட்டப்பட்ட இடங்களில் ஒரு கட்டவிழ்த்தலும், கதவுகள் அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படவும் ஆண்டவரை நோக்கி நாம் துதிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். அப்படி நாம் இருக்கும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவார். ஒரு விசுவாசி நெடுநாளாக சுகவீனமாக இருந்து அவர் சுகம் பெற்று வந்த பிறகும் மிகவும் சோர்வோடு இருந்தார். அவருடைய பலவீனத்தின் நிமித்தமாக அவர் சோர்வோடே காணப்பட்டார். அவரை பார்க்க வந்த மற்றொரு விசுவாசி ஒரு அழகான கிஃப்டை அவருக்கு கொண்டு வந்து கொடுத்தார். அந்த கிஃப்டை அவர் திறந்து பார்த்தபோது, அந்த திறந்து பார்க்கும்போது அழகான ஒரு டம்ளர் இருந்தது. பீங்கானால் ஆன ஒரு டம்ளர் இருந்தது. அந்த டம்ளரில் ஒரு வசனம் எழுதப்பட்டிருந்தது, நீங்கள் ஒவ்வொரு கப் காஃபி சாப்பிடும்போதும் நீங்கள் ஆண்டவரை துதிக்கலாமே அப்படின்னு சொல்லி ஒரு வாசகம் அங்கே வசனமாக இருந்தது. அதை பார்த்த மாத்திரத்திலே அந்த நோயாளியாக இருந்து சுகமடைந்த அந்த விசுவாசிக்கு ஒரு சந்தோஷம். ஒவ்வொரு நாளும் அந்த
கப்பில் டீ சாப்பிட்டாலும் காபி சாப்பிட்டாலும் அல்லது வேறு எந்த சூப்பு சாப்பிட்டாலும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி கர்த்தரை துதித்து அதை சாப்பிட அவருடைய வாழ்க்கையில் இருந்த அந்த எல்லா பலவீனங்களும் சோர்வுகளும் மறைந்து போய் கர்த்தர் தம்முடைய வல்லமையினால் இழந்து போன பலத்தை எல்லாம் அவர்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்தார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை இதோ முன்னாடி நான் எப்படி இருந்தேன், இப்பொழுது நான் பலவீனப்பட்டு விட்டேனே, வயது ஏறு நிமித்தம் நமக்கு வருகிற பலவீனங்கள் மத்தியில் ஒருவேளை முந்தின நாளின் சீர் இப்பொழுது இருந்தால் நன்றாக இருக்கும் என்கிற எண்ணத்தோடு கூட யோபுவை போல பழைய ஆண்டுகளை திரும்பி பார்க்கிறீர்களோ? நாம் இப்பொழுது இருக்கிற நிலையில் கர்த்தரை துதியுங்க. ஆண்டவரே, இந்த வயதில் என்னை நீர் நன்றாக வைத்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லும் பொழுது அந்த வயதுக்குரிய பலத்தை, அந்த வயதுக்குரிய சமாதானத்தை, அந்த வயதுக்குரிய தம்முடைய பிரசனத்தை ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் தந்து நம்மை நடத்துவார். அல்லேலூயா. உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை நாம் ஆண்டவருக்கு எடுக்க வேண்டும். ஓசியா தீர்க்கதரிசி 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் உதடுகளின் காளை என்று சொல்கிறார். நம்ம ஆண்டவருக்கு இதோ கொடுக்கிற ஒவ்வொரு துதியையும், ஆண்டவருக்கு கொடுக்கிற ஒவ்வொரு ஸ்தோத்திரத்தையும் அவர் சொல்லும் பொழுது அங்கே நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம் என்று சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய உதடுகளின் காளையாகிய இந்த துதி பலிகளை, ஸ்தோத்திர பலிகளை ஆண்டவருக்கு நாம் ஏறெடுக்கிற பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். ஆண்டவருக்கு நாம் எப்பொழுதும் ஏறெடுக்கிற பிள்ளைகளாய் காணப்படும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை அவர் சிறப்பாய் உருவாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே 2 பலிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. 16ஆம் வசனத்தை வாசிக்க, அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். அல்லேலூயா. இங்கே அடுத்தாக 2 பலி சொல்லப்பட்டிருக்கிறது. நன்மை செய்தல், அதை ஒரு பலி என்று சொல்கிறது. தான தர்மம் பண்ணுதல், தான தர்மம் என்றால் நமக்கு இருக்கிறதை மற்றோடு பகிர்ந்து கொள்ளுதல். மற்றோடு பகிர்ந்து கொள்கிற இந்த தான தர்மமும் நன்மை செய்யவும் நம்முடைய வாழ்க்கையில் மறந்து போகவே கூடாது. ஆண்டவரை உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியினால் நாம் துதித்து அப்படிப்பட்ட பலிகளை ஏற்பது மட்டுமல்ல, நம்மை சுற்றி இருக்கிற மக்களுக்கு நன்மை செய்யவும், தான தர்மம் என்கிற அந்த பகிர்ந்து கொடுக்கிற தன்மையும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது இப்படிப்பட்ட பலிகள் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். அதனால் ஆண்டவரே, இந்த 2025 நான் நன்மை செய்வதில் ஞானியாக இருக்கவும், தீமை செய்ய நான் பேதையாக இருக்கவும் எனக்கு உதவி செய்யும் என்று கேட்போம். தான தர்மம் பண்ண மறவாதிருங்கள் என்று சொல்லியிருக்கிறீரே. ஆண்டவரே, எங்களுக்கு இருப்பதை பகிர்ந்து கொடுக்க, ஆண்டவரே, அப்படிப்பட்ட பலியின் மேல் நீ பிரியமாக இருக்கிறபடினால உமக்கு பிரியமான இந்த காரியங்களை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் தலை வணங்குவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நம்மிடத்தில் வந்து ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் நம்முடைய பலிபீடமாக இருக்கிறார். நீங்களும் நானும் இதோ அவருக்கு நம்மை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து, அவருக்கு நம்மை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திர பலிகளையும் நன்மை செய்வதையும் அதோ தான தர்மங்கிற பலிகளையும் நம் ஆண்டவருக்கு நாம் கொடுக்கும்போது கர்த்தர் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதித்து வழிநடத்துவார். ஆண்டவருடைய அளவில்லாத கிருபை, ஆண்டவருடைய அளவில்லாத இரக்கம் நம்மை ஆளுகை செய்ய, ஆண்டவர் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தார். உம்முடைய நல்ல ஆவி என்னை செவையான பாதையில் நடத்துவாராக என்று சொல்லி ஆண்டவர் கருத்தை ஒப்பு கொடுப்போம். இந்த 2025 ஆண்டவருடைய நாமத்தை நீங்கள் பலிபீடமாக இருக்கிற அவரை தொழுது கொள்ளும் போதெல்லாம் இதோ ஆண்டவர் அவர் உங்களிடத்தில் வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். பலியாக
ஜீவ பலியாக உங்களையே ஒப்பு கொடுத்து அவரையே ஸ்தோத்தரிக்கும் பொழுது, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியினால அவரை துதிக்கும் பொழுது, துதியினால தேவனுடைய பிரசனத்தை ஆண்டவர் தருவார். துதியினால தேவ சமானத்தை ஆண்டவர் தருவார். துதியினால தேவனுடைய வல்லமையை ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் தந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஆண்டவரே ஸ்தோத்திர பலியை உங்களுக்கு செலுத்த நிமித்தம் தேவ பிரசனத்தையும் தேவ சமானத்தையும் தேவ வல்லமையும் நாங்கள் பெற்றுக்கொண்டு வாழ எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போமா? நன்மை செய்யவும் தான தர்மம் செய்யவும் மறவாதபடிக்கு இப்படிப்பட்ட பலிகள் மேலும் நீர் பிரியமாக இருக்கிறபடினால உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு கற்றுத்தாரும் என்று சொல்லி ஆண்டவர் கருத்தை ஒப்பு கொடுப்போம். இதோ ஆண்டவர் நமக்கு முன்பாக அவருடைய பரிசுத்த பீடத்திலே, அவர் பரிசுத்த மேஜையில் அவர் சரீரமாக இரத்தமாக இருக்கிறார். இதோ அவரை பெற்றுக்கொண்டு இதோ நம்மை அவருக்குள்ளே வரவழைக்கும் போது அவர் நம்மிடத்தில் வந்து நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் நம்மிடத்தில் வந்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போமா? உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செவ்வையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. அன்பின் நல்ல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி எங்களை நடத்தும். நீரே எங்கள் பலிபீடமாயிரு. உம்முடைய பலிபீட தண்டை எங்களை முழுமையாக எங்களை அர்ப்பணிக்கவும், பலியாக ஜீவ பலியாக உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியால உம்மை நாங்கள் துதித்து தேவ பிரசனத்தை தேவ சமானத்தை தேவ வல்லமையை பெற்றுக்கொள்ளவும், நன்மை செய்யவும், தான தர்மம் என்கிற இந்த பலிகளின் மேல் நீர் பிரியமாயிருக்கிறபடினால இந்த பலிகளையும் நாங்கள் தவறாமல் உமக்கு செலுத்தவும் ஏறெடுக்கவும் கிருபை தார். எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.